ஸ்ரீமத்பாகவதம் 3வது ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 44வது ஸ்லோகம். திருச்சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா. भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी. 44வது ஸ்லோகம் முதல் அத்தியாயம் 3வது ஸ்கந்தம். அஜஸ்ய ஜன்மோத்பதநாசனாய கர்மாண்யகர்த்துர்க்ரஹணாய பும்சாம் நன்வன்யதா கோவர்ஹதி தேஹயோகம் பரோ குணானாமுத கர்மதந்திரம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு கூட சொல்லுங்க. அஜஸ்ய பிறப்பற்றவரின் ஜனம் தோற்றம் உத்பத நாசனாய தீயோரை அழிப்பதற்காக கர்மாணி செயற்படுகிறார். அகர்து செயற்படும் அவசியம் இல்லாதவரின் கிரகணாய மேற்கொள்ள பும்சாம் அனைவரின் நனு அந்யதா இல்லையெனில் க யார் அர்ஹதி தகுதியை பெறக்கூடும் தேக யோகம் உடல் தொடர்பு பர உன்னதமான குணானாம் மூன்று இயற்கை குணங்களின் உத என்னென்று சொல்வது கர்ம தந்திரம் விளைவு செயல் விளைவு சட்டம். மொழிபெயர்ப்பு. பகவான் தோன்றியது கயவர்களை அழிப்பதற்காகவே யாகும். அனைவரும் புரிந்து கொள்வதற்காகவே உன்னதமான அவரது செயல்கள் நிகழ்த்தப்படுகின்றன. இல்லையெனில் இயற்கை குணங்களுக்கெல்லாம் மேம்பட்டவரான பகவான் பூமிக்கு வரவேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? பொருள். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக பிரம்மசம்ஹிதை. பகவானின் ரூபம் நித்திய தன்மையும் ஆனந்தமும் பூர்ண ஞானமும் கொண்டதாகும். எனவே அடிவானத்தில் சூரியன் பிறப்பதைப் போலவே பெயரளவிலேயான பகவானின் பிறப்பும் ஒரு தோற்றம் மட்டுமேயாகும். ஜட இயற்கையின் ஆதிக்கத்தினாலும் கடந்த கால கர்ம பந்தத்தினாலும் ஜீவராசிகளுக்கு கிடைக்கும் பிறப்பை போன்றதல்ல பகவானின் பிறப்பு. அவரது செயல்களும் நடவடிக்கைகளும் ஜட இயற்கையின் விளைவுக்கு உட்படாத சுதந்திரமான திருவிளையாடல்களாகும். பகவத்கீதை 4வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்தில் கூறுகிறது. ந மாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம ஃபலே ஸ்பிருஹः இதி மாம் யோ அபிஜானாதி கர்மபீர்ன ச பத்யதே. ஜீவராசிகளுக்காக பகவானால் இயற்றப்பட்ட கர்ம விதிகள் அவருக்கு பொருந்தாதவையாகும். மேலும் சாதாரண ஜீவராசிகளைப் போல் செயல்களால் தம்மை மேன்மையடைய செய்யும் ஆசையும் பகவானுக்கில்லை.
சாதாரண ஜீவராசிகள் தங்களது பந்தப்பட்ட வாழ்வின் முன்னேற்றத்திற்காக செயற்படுகின்றனர். ஆனால் பகவான் ஏற்கனவே செல்வம், புகழ், அழகு, பலம், அறிவு மற்றும் துறவு ஆகியவைகளில் பூரணமாக விளங்குவதால் அவர் ஏன் முன்னேற்றத்திற்காக ஆசைப்பட வேண்டும்? ஐஸ்வர்யத்தில் அவரை மிஞ்ச யாராலும் முடியாது. எனவே அவரை பொறுத்தவரை முன்னேறும் ஆசை அவருக்கு சிறிதும் பயனற்றதாகும். பகவானின் செயல்களுக்கும் சாதாரண ஜீவராசிகளின் செயல்களுக்கும் உள்ள வேறுபாட்டை ஒருவன் பகுத்தறிய வேண்டும். இதனால் பகவான் உன்னத நிலையில் உள்ளவர் என்ற முடிவுக்கு ஒருவரால் வர முடியும். இந்த முடிவுக்கு வருபவரால் பகவானின் பக்தராக முடியும் என்பதுடன் கடந்த கால பாவ விளைவுகளிலிருந்து உடனே அவரால் விடுபடவும் முடியும். கர்மாணி நிர்தகதி கிந்துச பக்தி பாஜாம். பக்தனின் கடந்த கால பாவ விளைவுகளை பகவான் போக்கி விடுகிறார் அல்லது குறைத்து விடுகிறார். பிரம்மசங்கீதை 5.54. பகவானின் செயல்கள் எல்லா ஜீவராசிகளாலும் ஏற்று அனுபவிக்கப்பட வேண்டியவை ஆகும். சாதாரண மனிதனை தம்மிடம் கவர்ந்திழுப்பதற்காகவே பகவான் செயலாற்றுகிறார். பகவான் எப்பொழுதும் பக்தர்களுக்கு ஆதரவாக செயற்படுகிறார் என்பதால் அவ்வாறு செயற்படும் பொழுது கருமிகளும் முக்திவாதிகளும் அவரால் கவரப்படக்கூடும். பகவானிடம் பக்தி செய்வதால் கருமிகளாலும் முக்திவாதிகளாலும் தங்களுடைய நோக்கங்களை அடைய முடியும். பக்தர்கள் கர்ம பலன்களுக்காகவோ அல்லது முக்திக்காகவோ ஆசைப்படுவதில்லை. பகவான் கோவர்தன மலையை தூக்கியதையும் போதனை அரக்கியை கொன்றதையும் போன்ற பெருமைக்குரிய அமானுஷ்யமான செயல்களை அவர்கள் சுவைத்து அனுபவிக்கின்றனர். கருமிகள், ஞானிகள் மற்றும் பக்தர்கள் போன்ற எல்லா வகையான மனிதர்களையும் கவர்வதற்காகவே பகவான் லீலைகள் புரிகிறார். பகவான் கர்ம விதிகளுக்கு மேம்பட்டவர் என்பதால் சாதாரண ஜீவராசிகளின் மீது திணிக்கப்படுவதைப் போன்ற மாயையான ஓர் உருவத்தை அவர் ஏற்பது சாத்தியமல்ல. புத்தியற்ற அசுரர்களை அழித்து அவர்களுடைய நாஸ்திக கொள்கைகளை பரவாதபடி தடுப்பது பகவானின் தோற்றத்திற்குரிய இரண்டாவது காரணமாகும். பகவானின் தனிப்பெரும் கருணையினால் அவரால் கொல்லப்படும் அசுரர்கள் முக்தி பெறுகின்றனர். அர்த்தமுள்ள பகவானின் தோற்றம் சாதாரண பிறப்பிலிருந்து எப்பொழுதும் வேறுபட்டதாகும். தூய பக்தர்களுக்கும் கூட பௌதிக உடலுடன் எந்த தொடர்பும் இல்லை. தமது சச்சித் ஆனந்த ரூபத்தில் தோன்றும் பகவான் நிச்சயமாக ஒரு பௌதீக ரூபத்தை ஏற்கும்படி கட்டாயப்படுத்தப்படுவதில்லை. 45வது ஸ்லோகம். தஸ்ய பிரபன்னா கில லோகபானாம் அவஸ்திதானாம் அனுசாசனே ஸ்வே அர்த்தாய ஜாதஸ்ய யதுஸ்வஜஸ்ய வார்த்தாம் சகே கீர்த்தய தீர்த்த கீர்த்தே. மொழிபெயர்ப்பு. எனவே நண்பனே, தீர்த்த யாத்திரை ஸ்தலங்களில் புகழப்பட வேண்டியவரான பகவானின் பெருமைகளை கூற வேண்டுகிறேன். அவர் பிறப்பற்றவர் என்ற போதிலும் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள சரணடைந்த அசுரர்களின் மீது கொண்ட தனிப்பெரும் கருணையினால் தோன்றுகிறார். பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள சரணடைந்த அரசர்களின் மீது கொண்ட தனிப்பெரும் கருணையினால் தோன்றுகிறார். அவர்களுடைய நன்மைக்காகத்தான் தூய பக்தர்களான யதுக்களின் வம்சத்தில் அவர் தோன்றினார். பொருளுரை. பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள வெவ்வேறு கிரகங்களில் எண்ணற்ற ஆளுநர்கள் உள்ளனர். சூரிய கிரகத்தில் சூரிய தேவன், சந்திர கிரகத்தில் சந்திரதேவன், ஸ்வர்கலோகத்தில் இந்திரன், வாயு, வருணன் மற்றும் பிரம்மதேவர் வாழும் கிரகத்தில் பிரம்மலோகவாசிகள் ஆகிய இவர்கள் அனைவரும் பகவானுக்கு கீழ்ப்படிந்த தொண்டர்களாவர். வெவ்வேறு பிரபஞ்சங்களில் உள்ள எண்ணற்ற கிரகங்களின் நிர்வாகத்தில் தொல்லைகள் ஏற்படும் போதெல்லாம் ஆளுநர்களின் விருப்பப்படியே பகவானும் தோன்றுகிறார். பாகவதம் 1 காண்டம் 3வது அத்தியாயம் 28 பின்வரும் பதத்தில் இதை முன்பே உறுதி செய்துள்ளது. ஏதேஷாம்ச கலாபும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாகூலம் லோகம் ருடயந்தி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்திலும் கீழ்ப்படிந்துள்ள அரசர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் போதெல்லாம் பகவான் தோன்றுகிறார். தமது தூய பக்தர்களுக்காகவும் அவர் தோன்றுகிறார். சரணடைந்த அரசர்களும் தூய பக்தர்களும் எப்பொழுதும் பகவானின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளனர். அவர்கள் பகவானின் விருப்பங்களை மீறுவதே இல்லை. எனவே பகவானும் அவர்களிடம் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். இடையராது பகவானை நினைப்பதே தீர்த்த யாத்திரையின் நோக்கமாகும்.
எனவேதான் பகவான் தீர்த்த கீர்த்தி என்று எனப்படுகிறார். ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு செல்வதன் நோக்கம் பகவானை போற்றி புகழ்வதற்குரிய வாய்ப்பை பெறுவதற்காகவேயாகும். காலம் மாறிவிட்ட போதிலும் இந்தியாவில் இன்னமும் தீர்த்த யாத்திரை ஸ்தலங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக மதுரா, பிருந்தாவனம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் தங்கும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அவ்விடங்களில் உள்ள மக்கள் அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து இரவு நேரம் வரை ஏதோ ஒரு வகையில் இடையராது பகவானின் புனித நாமங்களின் பெருமைகளை பாடிக்கொண்டிருக்கின்றனர். பகவானின் நாமம், புகழ், குணம், உருவம், லீலைகள் மற்றும் பரிவாரம் ஆகிய அனைத்தும் அவரிலிருந்து வேறுபட்டவை அல்ல. எனவே பகவானின் பெருமைகளை பாடுவதானது அவரை நேரடியாக எழுந்தருளச் செய்கிறது. தூய பக்தர்கள் கூடி பகவானை பாடும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் பகவான் எழுந்தருளுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. தூய பக்தர்கள் தமது புகழை பாடும் இடங்களில் தாம் எழுந்தருளுவதாக பகவானே கூறியுள்ளார். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் விதுரரின் கேள்விகள் எனும் தலைப்பை கொண்ட முதல் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. उमज्ञानातिमिरन्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं सजीवं साद्वैतं सावधूतं श्री राधा कृष्ण पादां सहगणललितां श्री विशाखान्वितां हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश तप्त कांचन वृषभानुसुते वाञ्छाकल्पतरुभ्यश्च पतितानां पावनेभ्यो नमो विष्णुपादाय कृष्णवेषाय भूतले भक्तिवेदान्त स्वामी नमस्ते जय श्री कृष्ण चैतन्य प्रभु हरे कृष्णा 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 हरे राम 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 ஹரே கிருஷ்ணா. ஸோ விதுரரோட கேள்விகள் இப்படி தொடர்ந்து தான் பார்த்துட்ருக்கோம். பகவத்கீதையில் கிருஷ்ணர்னு சொல்கிறார், அவருக்கு கர்மான்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறார். பகவத்கீதை கிருஷ்ணர் பல இடத்துல சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிரபுபாத் அது நிறைய இடத்துல எழுதுகிறார். என்ன காரணம்னா, இன்றைக்கும் நம்ம நாட்டில் பகவானுக்கு கர்மா இருக்கிற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ராமர் கஷ்டப்பட்டார், கிருஷ்ணர் கஷ்டப்பட்டார், இந்த மாதிரி எதோ நிறைய பேர் பேசுகிறாங்க, வளர்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் ராமரெல்லாம் கஷ்டப்பட்டதே கிடையாது, சீதாதேவி கஷ்டப்பட்டதே கிடையாது, இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் கிடையாது. இந்த சினிமாவில் டிவியில் அது மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அவங்களாம் கஷ்டப்பட்டதே கிடையாது. நிறைய இடத்துல பாகவத்திலையும் பகவத்கீதையிலும் பிரபுபாத் எழுதுகிறார், ஒரு ஆத்மா ஆனந்தமயோ பியாசாத் அப்படிம்பார். ஒரு ஆத்மா எப்போவுமே ஆனந்தமாக இருக்கும், அதுதான் ஆத்மாவோட நிலை. பகவான் எப்போவுமே ஆனந்தமாக தான் இருப்பார். அவர் கஷ்டப்படுறாருன்னு அவர் பகவான் கிடையாது, அவரெல்லாம் கஷ்டம்லாம் பட மாட்டார். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நிறைய பேர் முன்னாடி சொன்ன ராமர் தப்பு பண்ணார் அப்படின்னு இவங்களா ஒரு கணக்கு போட்டு எதோ பேசுவாங்க. அதுக்கே தண்டனை உண்டு, நோ டவுட்.
ஸோ கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், அவரோட செயல்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும்னு கிருஷ்ணரே சொல்கிறார் பகவத்கீதை. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவத்தா, சரியாக புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் கிருஷ்ணா. அவர் செயல்கள் எல்லாமே சரியாக புரிஞ்சுக்கணும். ஆனால் நாம் புரிஞ்சுக்க முடியுமானா நேரடியாக புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அங்கே தான் குரு தேவைப்படுறாங்க. குரு வேணும். அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க என்ன தான் அவங்க ராமா கிருஷ்ணா சொல்கிறாங்க செய்கிறாங்க. ஸோ சில பிரபுபாத் இங்கே அழகாக எழுதுகிறார், அவர் கர்மத்தினால் இங்கெல்லாம் வரல. பகவான் கிருஷ்ணா ராமராக வருவார், நரசிம்மர், வராகா, வாமனா, கர்மத்தினால் வரல, நம்ம மேலே அக்கறையில் வர்றார். சொன்னப்போனால் பக்தர் மேலே அக்கறையினால் வர்றார். அவருக்கு அக்கறை. ஆனால் நமக்கெல்லாம் கர்மா இருக்குது. நமக்கு ஒரு கர்மா இருக்கிறனால அதை பேஸ் பண்ணி தான் ஒரு மாதிரி குடும்பத்தை நம்ம எல்லோரும் பிறக்கிறோம். அதெல்லாம் கர்மா பேஸ்டு, சும்மாலாம் கிடையாது. நம்ம ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம், ஒரு மாதிரி பெற்றோர்களுக்கு நம்ம பிறக்கிறோம், அதெல்லாம் கர்மா. நம்ம கர்மா அவங்க பெற்றோர்லாம் இருக்கணும், அவங்க கர்மா நாம் குழந்தையாக இருக்கணும், கூட பிறந்தவங்க, இது எல்லாமே கர்மா. நம்மளோட நிறம், அப்புறம் நமக்கு வரக்கூடிய வியாதிகள், லாபம் நஷ்டம், இதெல்லாம் பேஸ்ட் ஆன் கர்மா தான். கர்மாவில் சில கர்மா நம்மளால் மாற்ற முடியாது, சில கர்மா யாராலும் நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் பிரம்மா சொல்கிற பிரம்ம சம்ஹிதாவில் அந்த சென்டென்ஸ் பிரபுபாத் இது எழுதியிருக்கார், கர்மானி நிர்தஹதி கிந்து ச பக்தி பாஜம். கர்மானி நிர்தஹதி, கர்மா தஹத்தினா எரிக்கிறது, விதியை எரிச்சிடலாங்கிறார் பிரம்மா. பாருங்க, முக்கியமான பாயிண்ட். விதியை எரிக்கலாம். எப்படி? கிந்துச்ச பக்தி பாஜம், கொஞ்சம் பக்தி பண்ணாலே எரிஞ்சிருமாமா, விதி போயிடுங்கிறார். விதி இல்லைங்க தப்பிக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி, தவிர வேறு வழி கிடையவே கிடையாது. வெளியில் நிறைய ஏமாத்துறான். விதியிலேருந்து தப்பிக்குன்னா அந்த பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். விதி மாறும். வெளியில் சொல்கிறபடி சும்மா அந்த கோயிலுக்கு போய் ஒரு தேங்காவோட ஒரு 50 ரூபாய்க்கு அர்ச்சனை பண்ணி எல்லாம் சரியாக போயிடுங்கிறான். அப்படியெல்லாம் போகாது. அஃப்கோர்ஸ் ஏதோ கோயிலுக்கு போகிறோம், பெருமாள் கோயிலுக்கு போகிறோன்னா சுக்ருதி கிடைக்கும். பிள்ளையார் கோயில், முருகன் கோயில் போகிறோன்னா சம் புண்ணியம் கிடைக்கும். இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பட் இது பத்தாது. ஜஸ்ட்டு வெறும் கோயிலுக்கு போகிறதுனால பத்தாது. ஜஸ்ட் லைக் நான் ஸ்கூலுக்கு போகிறதுனால யாரும் மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு லீவே போடல மார்க்கு கொடுக்கலாம் மாட்டாங்க. நான் டெய்லி யூனிஃபார்ம் நல்லா போட்டு வரேன் மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. நான் ஒரு நாள் லேட்டாக வந்ததில்லை மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் எந்த பையன் கூட சண்டை போட்டதில்லை மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒழுங்காக படித்து எழுதுனா மட்டும்தான் மார்க். மற்றதுக்கெல்லாம் மார்க்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் எதிர்த்தே பேசுனதில்லை மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. நோ. அது மாதிரி கோயிலுக்கு போகிறதுனால எல்லாமே நடந்துருமான்னு அப்படி கிடையாது. பகவான் சொல்கிறபடி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் ரிசல்ட், இல்லைன்னா ரிசல்ட்டானு கிடையாது. அதான் கிடையாது. இது கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் கிருஷ்ணரும் பகவத்கீதையில் சொல்கிறார், நான் சொன்னபடி செய்யுங்கிறார். அர்ஜுனர் என்ன சொல்கிறார்? நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறேங்கிறார். அவரும் சொல்கிறார், கரிஷே வச்சனம் தவா. அதுதான் சரணாகதி. அப்படி பண்ண ஆரம்பித்தா தான் விதி மாறுமோ தவிர, நான் முன்னாடி சொன்னபடி நான் ஸ்கூலுக்கு டெய்லி வரலாம் மார்க் கொடுங்கன்னா கொடுக்கலாம் மாட்டாங்க. ஃபீஸ் ஒழுங்காக கட்டுறேன் மார்க் கொடுங்க எல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் கிடையாது. நான் ஏதோ 500 ரூபா பூஜை பண்ணிவிட்டு அவர் எல்லாம் கொடுத்துருவாரா? நம்ம 500 ரூபாய்க்கு அவர் அலையிறாரா? அவரால் அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் அவர் கிடையாது. லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சத்தியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. லக்ஷ்மி சஹஸ்ரா, கோடிக்கணக்கான லக்ஷ்மி அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் நான் கொடுக்குற 500 ரூபாயோ 500 கோடி அவருக்கெல்லாம் காசே கிடையாது. அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் காசு கிடையாது.
ஏதோ கொடுத்தாச்சு நீ எல்லாம் மாறி போயிடும். அவர் மாற்றணும்னு அவசியமே கிடையாது, அப்படி கிடையாது. பட் இன்னைக்கு வெளியில் அந்த மாதிரி ஏமாத்துறாங்க, தப்பது, அது சொல்லக்கூடாது. பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ செய்யணும். அந்த கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபா வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணு, நாமா சொல்லி, இது ஒன்றே போதுங்கிறார். இது உண்மை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏன்னா இல்லைன்னா பிரம்மா அந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டேன். பிரபுபாத் அதை எழுதியிருக்காரு. அந்த கர்மானி நிர்தஹதி, நிர்தஹதி மொத்த கர்மாவை எரிச்சிடுங்கிறார். பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் அதை சொல்லியிருக்கார். 4th சாப்டரில் வரும். கிருஷ்ணர் சொல்கிறார், ஞான அக்னி சர்வ கர்மானி பஸ்மாத் சத்குருதே ததா. கிருஷ்ணர் சொல்கிறார் 4வது அத்தியாயத்தில், மொத்த கர்மமும் எரிஞ்சு போயிடும். எப்போ பக்தி பகவான் கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுபடி செஞ்சோம்னா மொத்த விதி போயிடும். இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. இது ஒன்று தான் வழி, தவிர வேறு வழி கிடையாது. ஸோ அப்போ இந்த பக்திங்கிறது ஒரு சாதாரணமான என்னன்னு சொல்கிறது செயல் கிடையாது. இது ரொம்ப ரேர், இது ரொம்ப ரொம்ப ரேர் தான். இது வந்து ரூப கோஸ்வாமி சொல்கிறார். பக்தி ரசாமிருத சிந்துன்னு ஒரு புக் இருக்குது, படிச்சிருப்பீங்க சில பேர். ரொம்ப முக்கியமான புக். இது வந்து ரொம்ப ரேருங்கிறார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரா சொல்கிறது ரொம்ப ரேர், சாதாரணமெல்லாம் கிடையாது. நீங்கள் போய் உங்கள் சொந்தக்காரங்க சொல்லுங்க பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் சொந்தக்கார்ட்ட போய் பகவத்கீதை படிக்க சொல்லுங்கள், படிக்க மாட்டாங்க. வா இன்னைக்கு கோயிலுக்கு போகலாம், ஹரே கிருஷ்ணா கேட்கலாம், கிருஷ்ண கதை கேட்கலான்னு கூப்பிடுங்க, சீக்கிரம் வரமாட்டாங்க. சினிமா கூப்பிட்டா வருவாங்க, நான் காசு போட்டுக்கிறேன்பாங்க. பட் நான் பகவத்கீதை கேட்கலாம், ஹரே கிருஷ்ணா சொல்லணும், வரமாட்டாங்க. இது ரேர், சுதுர்லபஹா அப்படிங்கிறாங்க, சுதுர்லபம்ங்கிறார் ரூப கோஸ்வாமி சொல். ரொம்ப ரேர் இது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், ஒருத்தர் ஹரிநாமா சொல்ல எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ, ரூப கோஸ்வாமி சொல்கிறார், ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே அவங்களுக்கு மங்களம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறார். ரூப கோஸ்வாமி சொல்கிறாருன்னு சும்மா கிடையாது, அவன் வாழ்க்கையில் நல்லது ஸ்டார்ட் ஆகிடுச்சாமா. சம்டைம்ஸ் நாம் நினைப்போம், என்னங்க நமக்கு ஒன்றுமே ஆகலையே நம்ம நினைப்போம், நமக்கு புரியாது. ஏன் அப்படின்னா நம்மளோட கணக்கு எப்படி இருக்குன்னா, நான் கோயிலுக்கு போனால் பகவான் சொன்னபடி கேட்டால் என்னோட மெட்டீரியல் லைஃப் நல்லா போகும் அப்படின்னா, பௌதீக வாழ்க்கை நல்லா போகும். நம்மளோட கணக்கே அதுதான், அது நம்மளோட ஈக்குவேஷன். அது தப்பான ஈக்குவேஷன், அது சரியான ஈக்குவேஷன் கிடையாது. நம்ம சின்னதுலேருந்து அப்படி கேட்டு கேட்டு பழகிட்டோம். கோயிலுக்கு போய் எல்லாம் சரியாயிடும், காசு கிடைக்கும், வியாதி போயிடும், வீடு கட்டிடுவேன். ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி கிடையாது, அதுக்கும் மேலே கிடைக்கும். அப்படி தான் கிருஷ்ணர் சொல்கிறார், டிவோட்டீஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், கோயிலுக்கு போனால் என்னோடய மெட்டீரியல் லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், பகவத்கீதையில் இருக்குது, இந்த 14 லோகத்தில் யாராலையும் மெட்டீரியல்லி 100% சந்தோஷமாக இருக்க முடியாதுங்கிறார். முடியவே முடியாது. இந்த உலகத்தில் என்னாலும் முடியாது, பிரம்மனாலும் முடியாது, இந்திரனாலும் முடியாது, உங்களாலும் முடியாது. பட் நம்ம அப்படி ஒரு கணக்கு போடுறோம், இல்லைன்னு கிடையாது. நான் கோயிலுக்கு போனால் என்னோடய ஃபேமிலி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், நான் கோயிலுக்கு போனால் என்னோடய பிஸ்னஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதெல்லாம் தப்பு கணக்கு தான். அஃப்கோர்ஸ் ஆகவே ஆகாதுன்னா கிருஷ்ணர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார். ஆனால் நம்ம ஏன் ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம்னா, இங்கேருந்து மொத்தம் தப்பிக்கிறதுக்காக தான் சொல்லணும். வேறு சொல்ல போனால் கிருஷ்ண பிரேமக்காக தான் சொல்கிறோம். ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், பிரபுபாத் கி ஜெய். இது ஸ்ரீல பிரபுபாத் பாகவத்தில் பகவத்கீதை நிறைய இடத்துல எழுதுறார். பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறாலே, ஆ பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ச்சுனா. ஈவன் மேல் லோகத்துலேயும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாமல் கிடையாது. நாம் யாராவது உட்காந்து எனக்கு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை கொடுன்னு கேட்டால் பைத்தியக்காரத்தம் அது.
பிரச்சனை ஏதாவது ஒரு இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது பாகவதம் படிக்கும் பொழுது புரியும். பாகவதம் படிக்கும் பொழுது தான் ஈவன் தூய பக்தராக இருந்தாலும் அவங்களும் பல பிரச்சனைகள் வருது. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் மெட்டீரியல்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் வாழணும்னு நினச்சா நாம் தான் பைத்தியக்காரன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஹரே கிருஷ்ணா சொன்னால் என் கூட இருக்கிறவன்லாம் ரொம்ப என்னன்னு சொல்கிறது, பாஷனாக இருப்பாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, எனக்கு எல்லா வசதியும் கிடச்சிரும். அப்படியெல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் தட். கிருஷ்ணர் சொல்கிறார், இங்கேருந்து தப்பிச்சு விட்டுறேன். ஜஸ்ட் லைக் ஜெயிலுக்கு ஒருத்தர் போயிட்டார். ஜெயிலுக்கு போனவன் ஜெயிலு விட்டு வெளியே வரது தான் சரி தவிர எனக்கு ஜெயிலில் இட்லி கொடுங்க, கொஞ்சம் சட்னி கொடுங்க, சாம்பார் கொடுங்கன்னு கேட்டால் பைத்தியக்காரத்தான். ஏன் ஜெயிலு விட்டு வெளியே போ, பிரசாதம் கிடைக்கும், எத்தனையோ கிடைக்கும். ஜெயிலு விட்டு வெளியே போயிடு. ஆனால் ஜெயிலுக்குள்ளே உட்காந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சா அவன் பைத்தியக்காரன் தான். மேபி நாம் அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம், நமக்கு தெரியாது. நம்ம டெய்லி ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், பிரச்சனையெல்லாம் போயிடும், வீட்டு பிரச்சனை போயிடும்னா அது பைத்தியக்காரத்தான். அப்படி கிடையாது. போகலாம், போகவே கூடாது நான் சொல்ல மாட்டேன். கிருஷ்ணர் நினச்சா போகும். பட் கிருஷ்ணருக்கு ஒரு பிளான் இருக்கும். கடைசியில் அவர் பிளான் பிரகாரம் தான் நடக்கும். இது பகவத்கீதைன்னு கிருஷ்ணர் சொல்கிறார், என்னோட பிளான் தான் எல்லாமே நடக்குங்கிறார் கிருஷ்ணா. மயத்தியக்ஷேன பிரகிருதி. ஃபைனலி கிருஷ்ணா பிளான் தான் நடக்கும். இந்த உலகத்தில் யாரோட பிளான் நடக்கவே நடக்காது. அது ஒரு அகங்காரம். இல்லை, நான் தானே பிளான் பண்ணேன், நடந்துச்சு, ஸோ நான் தானே பிளான் பண்ணேன். நான் பிளான் பண்ணுறேன், சாங்ஷனிங் கிருஷ்ணா பண்ணியான். கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணாமல் எந்த பிளானும் நடக்காது. ஸோ இது உண்மை. இந்த உலகத்தில் ஃபைனலாக கிருஷ்ணா பிளான் தான் நடக்கும். அப்போது கிருஷ்ணா பிளான் என்ன நான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் புத்திசாலிதான். கிருஷ்ணா பிளான் என்ன? ஸோ நாம் தனியாக ஒரு பிளான் போட்டால் மாட்டிக்குவோம். கிருஷ்ணர் பிளான் ஏதோ அந்த பிளானுக்குள்ளே எம் பிளான் போயிடணும். எம் பிளானுக்குள்ளே கிருஷ்ணர்லாம் வரமாட்டார், அவரெல்லாம் ஒன்றும் வரமாட்டார். அவர் பிளானுக்குள்ளே நான் போய்க்கணும். அதுதான் புத்திசாலிதான். அர்ஜுனர் அதுதான் பண்ணுறார். அர்ஜுனர் இனிஷியலாக என்ன சொன்னார், எனக்குன்னு ஒரு பிளான் இருக்கு கிருஷ்ணா, நான் சண்டை போடல. கடைசியில் பகவத்கீதை கேட்டார், உங்கள் பிளான் என்னமோ அதுக்குள்ளே நான் வந்துடுறேன். எப்போ அர்ஜுனா அவர் பிளானுக்குள்ளே போக முடிவு பண்ணாரோ, அர்ஜுனாக்கு பாருங்கள், மகாபாரதம் படிச்சிங்கன்னா வரும், கிருஷ்ணர் கூடவே இருந்து காப்பாற்றினார். ஏன்னா கிருஷ்ணரோட பிளான்குள்ளே அர்ஜுனா வந்துட்டார். நாம் அதுதான் பண்ணணும், பகவானோட பிளான்குள்ளே போவோம். அது நம்ம பகவத்கீதையும் பாகவதம் படிக்கும் பொழுது தான் தெரியும். இல்லைன்னா நம்ம ஒருத்தரும் பர்சனலாக ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த பிளான் நிறைவேறணும்னு நினைப்போம். இது உண்மை, ஆகவே ஆகாது. யாருக்கு ஆகாது? ஆனதா சரித்திரத்தில் இல்லை. லைக் ராமனா ஒரு பிளான் போட்டான், கம்சன் ஒரு பிளான் போட்டான், ஹிரண்யகசிப்பு ஒரு பிளான் போட்டான், சிசுபாலன், எல்லாரும் பாருங்கள் அவங்கவுங்க பிளான் போட்டாங்க, யாருக்குமே நடக்கலையே. நடந்ததாக சரித்திரத்தில் இல்லை. கட்டசியில் அவங்க எல்லா பிளானும் அப்படியே மண்ணோட மண்ணாக போகுது. ஆனால் பக்தர்கள் கிருஷ்ணா பிளானுக்குள்ளே அவங்க போகிறதுனால அவங்க எல்லாமே சரியாயிட்டு வரும். உண்மை ஆக்சுவலி. ஸோ இது கிருஷ்ணரும் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். அவர் பிளான்குள்ளே போகும்பொழுது அந்த டிவோட்டி பர்சனலாக சந்தோஷமாக தான் இருப்பான். இது உண்மை. இந்த உலகத்தில் பக்தர் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பான். இது அவருக்கு மட்டும்தான் தெரியும், தவிர வெளியிலும் தெரியாது. மறுபடியும் நாம் என்ன நினைப்போம்னா, சந்தோஷம்னாலே ஒரு பெரிய ஒரு 100 கோடி ரூபாய் வீட்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு ஹை-அண்டு கார் ஓட்டணும், அப்போ தான் சந்தோஷமாக இருக்குன்னு நாம் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கோம். பட் அப்படி கிடையாது. கோஸ்வாமிஸ் மரத்துக்கு அடியில் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நாம் அதை இமிட்டேட் பண்ண முடியாது. பட் இது உண்மை. ஒருத்தர் கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கும் பொழுது பர்சனலி அவங்க சந்தோஷமாக தான் இருப்பான். பர்சனலி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. மேபி அவங்க குழந்தைங்களுக்கோ கல்யாணம் பண்ணவங்களுக்கோ வெளியில் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பர்சனலாக அவங்க ரொம்ப
சந்தோஷமாக தான் இருப்பாங்க, நோ டவுட். மென்டலி ஹாப்பியாக தான் இருப்பாங்க, ஆத்ம ரீதியாக ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இது டெம்பரரி, இது டெம்பரரி. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பகவத்கீதையில் கிருஷ்ணா ஆத்மா பற்றி பேசின உடனே ஃபஸ்ட்டு இந்த வார்த்தை ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல எது டெம்பரரி எது பர்மனெண்ட்டுன்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். நம்ம அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம ஸ்கூல்லையோ காலேஜிலோ நம்ம வாழ்க்கையிலையோ யாருமே எது பர்மனெண்ட் டெம்பரரிங்கிற வார்த்தையை பேசுறது கிடையாது, பேசவே மாட்டாங்க அது. ஆனால் கிருஷ்ணர் எடுத்துன்னு சொல்கிறார், முதல்ல அது புரிஞ்சுக்கோங்கிறார். ரிஷிகள்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறார். அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார், தத்துவதர்ஷபிஹி. கிருஷ்ணா இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார். ரிஷிகள் கூட இது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ முதல்ல டெம்பரரி பர்மனெண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோ. அப்போ கிருஷ்ணர் ரொம்ப அழகாக பேசுகிறார். இந்த உடல் சம்பந்தப்பட்டது பூரா டெம்பரரினால, இது நாரதர் சொல்கிறாரு, இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம், எனக்கும் புரியல. பாகவத்தில் சொல்கிறார், இந்த உடல் சம்பந்தப்பட்டது டெம்பரரினால அது பொய்யுங்கிறார். பொய்யுங்கிறார். அது இதுதான் ரொம்ப ஆச்சரியம். டெம்பரரி ஓகே புரியுமா இருக்குது, அது பொய்யுங்கிறார். ஸோ இது நாரத முனிவர் சொல்கிறார், இந்த உடல் சம்பந்தப்பட்டது எல்லாமே பொய்யின்ட்டார் அவர். நாம்பளாம் நினச்சிக்கிறோம் அது உண்மைன்னு. அவர் சொல்கிறது பொய், ஏன்னா டெம்பரரி. அந்த டெம்பரரி உண்மை நினச்சிக்காத பொய்யுங்கிறார். பட் அது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஏன்னா புத்தி கெட்டு போயிடுச்சு. ஸோ அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, மையர்ப்பிதா மனோபுத்தி மாமே வைஷ்யசி அசம்சயா. இந்த புத்தி மனசு கிருஷ்ணர் கொடுத்தா தான் நம்ம பகவானை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே ரொம்ப அழகாக இது கொடுத்துருக்கார். பகவானோட செயல்கள், அந்த பூத்தனை வதம் பண்ணுறார், கோவர்த்தனமலை தூக்குறார். ஆக்சுவலி இந்த ஒரு லீலா ஒழுங்காக பார்த்தோம்னா நம்ம லைஃப்க்கு என்னன்னு சொல்கிறதுனா கனெக்ஷன் இருக்கும். பூத்தனாவை கிருஷ்ணர் கொல்றார். ஏன்னா பூத்தனா ஃபால்ஸ் குரு, பொய்யான ஒரு குருவை டிபிக்ட் பண்ணுறாங்க, அப்படின்னா காட்டுறாங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே பொய்யான குருட்டு போய் ஏமாறுவாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு உதாரணம், இந்த நட்சத்திரத்து அன்னைக்கு வாங்க, அந்த அன்னைக்கு ஒரு பூஜை போடு, பிரச்சனை எல்லாம் போயிடுமா. இது ரொம்ப முக்கியமான விஷயம், பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உலகத்தில் இது நல்ல நாள், இது கெட்ட நாள் அப்படியெல்லாம் பேசுவோம் இல்லையா. இது நல்ல நாள் கெட்ட நாள். கிருஷ்ணர் உலகத்தையே துக்காலயம்ங்கிறார். உலகமே துக்காலயம்னா அப்போ நல்ல நாள் கெட்ட நாள் என்ன கணக்கு? புரியுதுங்களா? இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மொத்தம் துக்காலயங்கிறாரு. இந்த துக்காலயத்தில் உட்காந்து நல்ல நேரம் கெட்ட நேரம், இதெல்லாம் புரியுதுங்களா? இதெல்லாம் டியூவாலிட்டிஸ். இப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒன்று இல்லையான்னு கூட கேள்வி கேட்கலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், கிருஷ்ணரை நினைக்கலின்னு வைங்க, நல்ல நேரம் கூட கெட்ட நேரம் தான். நினச்சோம்னா கெட்ட நேரம் கூட நல்ல நேரம். ஆக்சுவலி அதுதான் பாகவதம். சில பேர் நல்லா ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு தேதி குறிப்பாங்க, முகூர்த்தம் குறிப்பாங்க, நல்ல நாளும்பாங்க, ஏன்னா என்னென்னமோ பண்ணுவாங்க. கிருஷ்ணரை உள்ளே கூட்டிகிட்டு வரலன்னு அது பூரா கெட்டது தான். ஏன்னா கிருஷ்ணா துக்காலயம் சொல்லிட்டாரு. அப்போ துக்காலயத்துக்குள்ளே நல்ல நேரம் தேடுறோன்னா இது யோசிக்க வேண்டிய விஷயம். இது சீனடிவோ சன்னியாசிஸால் இதை பற்றி பேசியிருக்காங்க. அது எப்படி நல்ல நேரம் சொல்லுவீங்க? மொத்தம் துக்காலயம்ட்டாரு. அப்புறம் துக்காலத்துக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் அது இது. ஸோ யார் கிருஷ்ண நாமா சொல்கிறாங்களோ கடைசியில் அவங்க மட்டும்தான் தப்பிப்பாங்க. நான் நல்ல நேரத்தில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுனால அது ஒழுங்காக முடியணும்னு அவசியம்லாம் கிடையாது. இப்போ ஒருத்தர் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நல்ல நேரம் தானே பார்ப்பாங்க. நல்ல நேரம் பார்த்து ஹோமா வளர்த்தி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பிச்சுக்கும் அது
என்னடா எல்லாம் நல்ல நேரம் பார்த்து தானே பண்ணுறோம், ஏன் பிச்சுக்குது? இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். பாகவதம் படித்தா தான் புரியும். அதான் பாகவதம் வந்து அப்சல்யூட் ட்ரூத். கிருஷ்ணா அப்சல்யூட் ட்ரூத்னா பூர்ணமான உண்மை. இந்த பூர்ணமான உண்மை வரலைன்னா நல்லதும் கெட்டது தான். இந்த உலகத்தில் நல்லதால் ஒன்றும் கிடையாது. இஸ்னாதான் நல்லதால் ஒன்றும் கிடையாது. இதுதான் என் பையனுக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுத்துட்டேன், அவ்வளோதான், அவன் நல்லா இருப்பான். பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுத்துட்டேன், அவன் நல்லா இருப்பான். ரெண்டுமே போய் கிருஷ்ண நாமா சொல்லினா பிரச்சனை சந்திச்சே தீரும். கிருஷ்ண நாமா சொல்லும்போது தான் பிரச்சனை வந்தாலும் ஓவர் கம் பண்ண தெரியும். ஓவர் கம்னா தப்பிப்பாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார், மத்பிரசாதா தரிஷசிங்கிறார். கிருஷ்ணா இல்லைன்னா அங்கே எல்லாமே கெடுதல் தான். அங்கே நல்லதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லைங்க, பல பிராமணர்கள் வந்தாங்க, மந்திரம் சொன்னாங்க, இவ்வளோ செலவு பண்ணோம், பட் கிருஷ்ண நாமா சொல்லலையா, ஸோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ இங்கே விதுரா அவர் பாருங்கள், அந்த கடைசி 45ஆவது ஸ்லோகத்தில் அவரோட க்ளோரிஸ் எல்லாம் சேன் பண்ணணுங்கிறார். இல்லை, அது என்ன டிரான்ஸ்லேஷன்? எனவே நண்பனே, தீர்த்த யாத்திரை ஸ்தலங்களில் புகழப்பட வேண்டியவரான பகவானின் பெருமைகளை கூற வேண்டுகிறேன். அவர் பிறப்பற்றவர் என்ற போதிலும் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள சரணடைந்த அரசர்களின் மீது கொண்ட தனிப்பெரும் கருணையினால் தோன்றுகிறார். அவர்களுடைய நன்மைக்காகத்தான் தூய பக்தர்களான யதுக்களின் வம்சத்தில் அவர் தோன்றினார். ஸோ கிருஷ்ணரோட க்ளோரிஸ், தமிழ் பெருமைகள் பாடலினா அங்கே நல்லது கிடையாது எதுவுமே. நான் முன்னாடி சொன்னேன், இந்த உலகத்தில் நல்லது கெட்டதுங்கிறது டியூவாலிட்டி, இருமைகள். இது நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறோம் இல்லையா, அது கூட புரிஞ்சுக்கிறது கஷ்டம். முன்னாடி சொன்னபடி கிருஷ்ணர் நினைக்கலினா அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் தான். கெட்ட நேரம் ரொம்ப கெட்ட நேரம். சிம்பிள் சொல்லப்போனால் கிருஷ்ணர் நினைக்கலன்னு கெட்ட நேரம் ரொம்ப கெட்ட நேரமாக இருக்கும், நல்ல நேரம் கெட்ட நேரம் ஆகிடும். இது கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். செகண்ட்ஸ் எடுத்துன்னு பேசுகிறார். திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்த்வோ நித்திய சத்வஸ்தோங்கிறார். நிர்த்வந்த்வோ, இந்த துவந்துவத்திலேருந்து வெளிவா. இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நீயா நினச்சிக்காத, அந்த கணக்கெல்லாம் போடாது அப்படிங்கிறார். ஆத்ம ரீதியாக இருங்கிறார். கிருஷ்ணா எடுத்துன்னு சொல்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் ஆத்மா கிருஷ்ணரோட சேவகன்னு வேலை பண்ணலினா எல்லாமே கெடுதல் தான் அங்கே நடக்கும். நான் நல்ல நேரத்தில் பார்த்தேன், அதை பண்ணேன், பர்ஃபெக்டாக பண்ணேன், எல்லாமே ஜீரோ தான் கடைசியில். முன்னாடி சொன்னேன் இல்லையா, நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறேன், மார்க் கொடுங்க, யாரு கூட சண்டை போடல, மார்க் கொடுங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டான். இது மாதிரி நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணேன், சுப முகூர்த்தம், எல்லாம் நல்ல சகுனங்கள் எல்லாம் இவங்களாக கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா கிருஷ்ணா இல்லை. கிருஷ்ணா இல்லைன்னு மோசமான சகுனம் தான் அது. கிருஷ்ணா இல்லைனாலே அங்கே எல்லாமே மோசமான சகுனம் தான். இது கிருஷ்ணர் பகவத்கீதையில் அதுதான் சொல்கிறார். நிர்த்வந்தோ நித்திய சஸ்வஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான். ஆத்மவான்னா ஆத்மாங்கிற நிலையில் இரு அப்படிங்கிற கிருஷ்ணா. மற்றதெல்லாம் விடுங்கிறார். இப்போ ஜென்ரலி நம்ம உலகத்தில் அந்த கிருஷ்ணரை விட்டுட்டு மற்றதெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த நல்ல நேரம் பார்ப்பாங்க, அது இதெல்லாம். சிஷி ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், பிரபாத் கி ஜெய். ஸோ எல்லோரும் அப்படி தான் பிளான் பண்ணுவாங்க. பட் கிருஷ்ணா இல்லைன்னு இட்ஸ் வேஸ்ட். ஸோ அதுவும் கலியுகா. இந்த கலியுகத்தில் பூரா தோஷமாக தான் இருக்கும். எவ்வளோ தோஷம்னா, ஒரு காரியமும் ஒழுங்காக பண்ண முடியாதுங்கிறார். இது உண்மை. ஆக்சுவலி நம்ம வேதமெல்லாம் படித்தோம்னா, புராணங்கள் படித்தோம்னா, இந்த கலியுகத்தில் எந்த வேலையுமே ஒழுங்காக பண்ண முடியாது. இது உண்மை. ஆக்சுவலி அதனால தான் பிரச்சனையாக இருக்குது நமக்கு. நாம் நினச்சிட்ருக்கோம் நம்ம எல்லாம் ஒழுங்காக தான் பண்ணிகிட்ருக்கோன்னு. ஆனால் எந்த வேலையும் ஒழுங்காக பண்ண முடியாது. எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியாது.
இந்த கலியுகத்தில் ஒழுங்காக ஒரே ஒரு காரியம்தான் பண்ண முடியும். அது என்னென்னா ஹரே கிருஷ்ணா சொல்கிறது மட்டும்தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. ஏன்னா கலியுக இந்த நாமா சொல்கிறத வேறு எதுவும் பண்ண முடியாது. நல்லா யோசித்து பார்த்தா சாண்டிங் மட்டும்தான் ஒழுங்காக பண்ண முடியும். நல்லா யோசித்து பார்த்தா வேறு எதுவுமே என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது, பர்ஃபெக்ஷன் கொண்டு வர முடியாது. லைக் இது பல தடவை சொல்லியிருப்பேன், ஒரு வீடே கட்டுறோம், பர்ஃபெக்டாக வீடெல்லாம் கட்ட முடியாது, பர்ஃபெக்டாக வீடு கட்ட முடியாது. ஒரு வியாபாரம் பண்ணுறோம், பர்ஃபெக்டாக வியாபாரம் பண்ண முடியாது. ஏன்னா அதில் பொய் பேசி ஆகணும், இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். சமையலே பண்ணுறோம், பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. நாம் யூஸ் பண்ணுற காய்கறியில் பூரா விஷம்தான் இருக்குது, எல்லாம் மருந்து போடுறாங்க. அப்போது அதுலேயும் ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்குது, எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியாது. அதனால தான் சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறா, கலிர் தோஷே நிதே ராஜன், பூரா தோஷமாக தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் தோஷா, பர்ஃபெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் கீர்த்தனா தேவ கிருஷ்ணாஸ்யா, கிருஷ்ண கீர்த்தனா பாடிக்கோ, நல்ல நாமா கேளுங்க. ஸோ இங்கே பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். இந்த தீர்த்த யாத்திரை ஸ்தலங்கள் பற்றி கூட பிரபுபாத் எழுதியிருக்கார். இந்தியாவில் எத்தனையோ புனிதமான ஸ்தலங்கள்லாம் இருக்குது, இந்தியாவில் தான் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டிலலாம் கிடையாது, வெளிநாட்டில் எங்கேயும் கிடையாது, இந்தியாவில் தான் இருக்குது. யாருமே லண்டன் புனிதமான ஸ்தலம் யாரும் சொல்ல மாட்டாங்க. யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? இல்லை ஆஸ்திரேலியா புனிதமான ஸ்தலம், அமெரிக்கா புனிதமான ஸ்தலம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கலியுகா நம்ம புனித ஸ்தலத்தை விட்டுட்டு எங்கேயாவது போயிருந்தோம் அவன் பெரிய ஆளுன்றுவாங்க, அதுவும் சொல்லுவாங்க. அண்ட் ஒன்று நரோத்தம் தாஸ் தாக்கூர் சொல்கிறாரு, பிரபுபாத் எழுதியிருக்கார் பாகவத்தில், ஐ திங்க் 4வது ஸ்கந்தத்தில் வருது, முன்னாடியும் பார்த்துருக்கோம். கலியுகத்தில் தீர்த்த யாத்திரை கூட போகணுன்னு அவசியம் கிடையாது, மஸ்ட் ஒன்றும் கிடையாது. அஃப்கோர்ஸ் போகலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. போக முடியலனா தப்பு ஒன்றும் கிடையாது, போக முடியல ஒரு தப்பும் கிடையாது. ஜஸ்ட்டு நாம ஒருத்தர் சொன்னாலே போதும் அப்படின்னு சாஸ்திரத்தெல்லாம் இருக்குது. நரோத்தம் தாஸ் தாக்கூர் சொல்லியிருக்கார், ஆச்சாரியா அவர், பிரம்மா சொல்லியிருக்கார். அது ஜஸ்ட்டு நாம சொன்னாலே போதும். ஏன்னா நாமத்தில் எல்லாமே இருக்குது. இந்த கிருஷ்ணாங்கிற நாமத்துக்குள்ளே அத்தனை புனிதஸ்தலம் உள்ள இருக்குது. அது பிருந்தாவன் இருக்குது, மாயாப்பூர் இருக்குது, துவாரகை இருக்குது, பூரி இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் போக முடியலனாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஐயோ என்னால் போக முடியாது, இட்ஸ் நத்திங் ராங், தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. முடிஞ்சால் போகிறேன், இல்லைன்னா தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாமா இருக்குது, கொடுத்துட்டார் கிருஷ்ணா, நாமா கொடுத்துட்டார். ஏன்னா இந்த கலியுகத்தில் தீர்த்த யாத்திரை கூட ஒழுங்காக போக முடியாது, நமக்கு தெரியாது. அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது, இது ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால தான் நாமா சொல்லுங்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இப்போ சிம்பிளாக நம்ம என்னென்னா வீட்டில் உட்காந்து சிம்பிளாக சேன் பண்ணிவிட்டு பாகவதம் படிச்சுட்டு பக்தரோட சேவையில் இருக்கணும், பக்தரோட அசோசியேஷனில் இருக்கணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். டிவோட்டி அசோசியேஷன் இல்லாமல் ஒரு கோவில் இருக்குது, அந்த டிவோட்டி அசோசியேஷன் இந்த கோவில் இல்லைங்க, அந்த கோவில் மாதிரி வேலைக்காகாது, உண்மையில் வேலைக்காகாது, ஒரு பயன் கிடைக்காது. டிவோட்டி அசோசியேஷன் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் பாகவத்தில் வரும், யுதிஷ்டிரர் விதுரர் பார்த்து சொல்லுவார், நீங்கள் நடமாடும் தீர்த்த ஸ்தலம் அப்படிம்பார். விதுரர் பார்த்து யுதிஷ்டிரர் சொல்லுவார், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது தீர்த்தம் தான், நீங்கள் நடமாடும் தீர்த்தஸ்தலம், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அது தீர்த்தஸ்தலம். அப்படின்னு என்னென்னா டிவோட்டி அசோசியேஷன் இருக்குலையே ரொம்ப முக்கியம், அதுதான் நம்பர் 1. பிரபுபாத் எழுதியிருக்கார். அந்த டிவோட்டி அசோசியேஷன் இருந்தால் தான் நம்ம சாண்டிங் ஒழுங்காக பண்ண முடியும், தனியெல்லாம் உட்காந்து சாண்ட் பண்ண முடியாது. இந்த டிவோட்டி அசோசியேஷன் இருக்கும், அப்போ தான் இதெல்லாம் புரியும் நமக்கு. ஒரு கோயிலுக்கு போகிறேன், நான் ஒன்றுமே கிருஷ்ண நாமா கேட்கலின்னு வைங்க, அது ஒன்றும் அது பிரயோஜனம் பெருசாக கிடையாது,
கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் நிறைய பேர் கோவிலுக்கு போகிறாங்க, போயிட்டு வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டேன்னு கேளுங்க, முழிப்பாங்க. போனேன் வந்தேன் அப்படிம்பாங்க. பாகவதம் அவனை கழுதுன்றுச்சு. பாகத்தில் இருக்கு, அப்படியே சொல்கிறாங்க பாகவத்தில், சயவ கோகரஹா, என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்பான். அப்போது அந்த டிவோட்டி அசோசியேஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், விதுரர் கூட அதுக்கு தான் நோக்கி போகிறார். அவர் கேள்வி கேட்குறார், எனக்கு கிருஷ்ணா பற்றி சொல்லுங்கள், அவர் கதையெல்லாம் சொல்லுங்கள். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தவிர இது நடக்கலைன்னா எல்லாமே ஜீரோ, எல்லாமே ஜீரோ. ஸோ சில பிரபுபாத் நமக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ஒரு டிவோட்டி அசோசியேஷன் வர மாதிரி இஸ்கான் ஒரு அமைப்பு, எல்லோரும் உட்காந்து நாமா சொல்லுவோம், கிருஷ்ண கதா கேட்பாங்க, பிரசாதம் எடுப்பாங்க, எல்லாமே டிவோஷனல் சர்வீஸ், பக்தி யோகா. ஸோ அதுக்கு தான் பாகவதம் படிக்கிறது. கிருஷ்ணர்கிட்ட டெய்லி வேண்டி ஆகணும், கண்டிப்பாக வேண்டணும். பக்தரோட சங்கம் வேணும்னு கிருஷ்ணாட்ட வேண்டணும், இல்லை கிடைக்காது, அதெல்லாம் கிடைக்காது. நிறைய பேர் கோவிலுக்கு போய் அதெல்லாம் யாரும் வேண்ட மாட்டான். பக்தரோட சங்கம் வேணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க, அன்னைக்கு அதான் கேட்கணும். பக்தரோட சங்கம் வேணும் கேட்டால் தான் எல்லாம் சாங்ஷன் பண்ணுவார். கேட்கணும், கேட்காம அவரெல்லாம் கொடுக்க மாட்டார், அவராக காட்டி கொடுப்பார். இந்த டிவோட்டி இவரோட அசோசியேஷன். ஸோ இந்த அசோசியேஷனுக்கு இருக்கிற சக்தி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இருக்குல்ல, அதுக்கு தான் நம்பர் 1. இது பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதியிருக்கார். அசோசியேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது கிருஷ்ணாட்ட கேட்கணும். தூய பக்தரோட சங்கம் வேணும்னு கிருஷ்ணாட்ட வேண்டிக்கிட்டே இருக்கும். அப்போது பகவான் நம்மளோட என்னோடய முயற்சிக்கு தகுந்த அப்புறம் தான் கொடுப்பார். அதுவும் இருக்குது. நான் சும்மா கேட்குறேன், முயற்சி பண்ணலன்னு கொடுக்க மாட்டார். ஜஸ்ட் டீச்சர்கிட்ட போய் எனக்கு 80 போடுங்க 80 போடுங்கன்னா கேட்கலாம், நீ முயற்சி பண்ண போடுறேன். நீ எது முயற்சி பண்ணாலும் 80 எல்லாம் போட மாட்டான், 8 கூட போட மாட்டான். முயற்சி பண்ணுற போடுறேன். ஸோ கிருஷ்ணாட்ட நம்ம கேட்கணும், தென் நான் முயற்சியும் பண்ணணும். ஸோ கிருஷ்ணா எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் முயற்சி பண்ண ஆரம்பித்தாலும் ஒரு தூக்க ஆரம்பிப்பார் மேலே. நான் ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ டக்குன்னு கை கொடுத்துருவார், ஓகே வா. ஸோ இங்கே ரொம்ப அழகாக பிரபுபாத் பொருளில் கொடுக்குறார். இந்த கிருஷ்ண கதா எங்கே பேசுகிறோமோ, கிருஷ்ண நாம எங்கே சொல்கிறோமோ, கிருஷ்ணர் அங்கே இருப்பார். ஸோ அந்த கிருஷ்ண கதா டிஸ்கஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. that's all. என்னென்னா பாடி வந்து ஆமாம் கடைசியில் என்ன சொல்கிறீங்க? விதுராவா? என்னவா இருந்தார்? புரியல, என்னவா டெம்பரரியா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரா? ஏன்? அஃப்கோர்ஸ். அதனால தான் அவர் எல்லா கனெக்ஷன் கட் பண்ணுறார். இது உண்மை, இது நம்ம எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இது பார்த்து தான் செய்யணும். இது இன்றைக்கே கேட்டு ஈவினிங் போய் கட் பண்ணுறது அது செய்யக்கூடாது. ஆனால் பாகவத்தில் பிரபுபாத் எழுதுகிறார், 6th கேண்டோவில் வருது, கனெக்ஷனுங்கிறது கட் பண்ணாமல் கிருஷ்ணாவோட வச்சுக்க முடியாது. கனெக்ஷன் கட் பண்ணி ஆகணும். ஈவன் சூக்ஷ்ம சரீரத்தோட கனெக்ஷன் கட் பண்ணி ஆகணும்னு கிருஷ்ணர் பகவத்கீதையிலே பேசியிருக்கார். இது உடனே நடக்குமானா நடக்காது. அதனால தான் பகுனாம் ஜென்மனாம் அந்தேங்கிறான். ஆனால் நம்ம பார்க்குறோம் எல்லாரும் அது பண்ணியிருக்காங்க. இந்த கனெக்ஷன் கட் பண்ணுறாங்க. கனெக்ஷன் கட் பண்ணி ஒருத்தர் ஜெயிலேருந்து வெளியே போகணுன்னா ஜெயில் கனெக்ஷன் கட் பண்ணி ஆகணும்ல. ஜெயில் கனெக்ஷன் கட் பண்ணால் தானே வெளியே போவாங்க. கட் பண்ணினா ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாரும் அந்த முடிவு எடுத்தாகணும். அது இந்த ஜென்மமோ எந்த ஜென்மோ, பட் எடுத்தாகணும். இல்லைன்னா இங்கேயே சுற்றிக்கிட்டே இருப்போம். மறுபடி பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி, இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பான்.
ஸோ இது நாரதர் ஸ்ட்ராங்காக பேசுகிறார், சித்திரகேத்துட்ட பேசுகிறார். இது பொய், உனக்கும் பையனுக்கு சம்மந்தமே இல்லைம்பார். அப்படியே சொல்கிறார் நாரதர், உனக்கும் பையன் சம்மந்தமே இல்லை, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். சித்திரகேத்து புரிஞ்சுக்கிட்டாரு. மேலே எனக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி புரிஞ்சுக்குன்னு எனக்கும் புரியல. பட் நாரதர் சொல்கிறாருன்னா உண்மை, பொய்யே கட் பண்ணுங்கிறார். ஸோ அது புரிஞ்சுக்க நமக்கு ஹரிநாமா தேவைப்படுது. ஹரே கிருஷ்ணா சொல்லி நமக்கு புரியாது. நான் இது பொய்ன்னு புரிஞ்சுக்கலன்னு என்னால் விட முடியாதுங்கிறேன். நம்மளால் விட முடியாது. நான் ஒன்று பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருப்பேன், தொங்கிட்டே தான் இருப்பேன், நிறைய கேட்பேன், ஆனால் நம்ப முடியாது. ஐ திங்க் முன்னாடி இது கேட்டிருப்பீங்க ஒரு ஸ்டோரி. ஒருத்தர் நடு ராத்திரியில் மேலேருந்து கீழே விழுகிறார், மலையிலேருந்து விழுகிறார், ஏதோ பிடிச்சி தொங்கிட்டு இருக்கார். கிருஷ்ணா அப்போ காப்பாற்றுங்கிறார். கிருஷ்ணா சொல்கிறாரு அந்த தொங்குறையில் அது விட்டுருங்கிறாரு. அவன் விடலை. விட்டானா எனக்கு என்ன ஆகும், ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறார். விடலை. விடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறான் அவன் ஒரு அடிக்கு மேலே தான் தொங்குறான். ரோட்டுக்கு அவனுக்கு ஒரு அடி தான் இருக்கு. விட்டுருந்தா விடலை. அப்போ நம்பிக்கை இல்லை. ஸோ நம்ம நிறைய தடவை படிக்கிறோம், நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் வராது. கிருஷ்ணா சொல்கிறார் பகவத் 15 சாப்டரில் கிருஷ்ணா சொல்கிறார், அசங்க சஸ்திராணி சித்வான்னு கட் பண்ணுங்கிறார். அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார் கிருஷ்ணா. குந்தி மகாராணி சொல்கிறாங்க, ஸ்னேகம் பாசம் சிந்தந்தி. ஸ்னேகம் பாசம், எங்கள் அப்பா எங்கள் அம்மா வீட்டு மேலே இருக்கிற பாசம், என் மகன் மேலே இருக்கக்கூடிய பாசம் கட் பண்ணுங்கன்னு குந்தி மகாராணி கேட்குறான். எந்த பெண்ணும் கேட்க மாட்டான். ஏன்னா உலகத்தில் பெண்களுக்கு பொதுவாக அம்மா வீடுன்னு பிடிக்கும். அது என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் அம்மா வீடு, நான் அம்மா வீட்டுக்கு போகணும், அது பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு குணம். ஆனால் குந்தி மகாராணி அது கட் பண்ணுங்கிறாங்களே, இது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இதே கட் பண்ண சொல்கிறாங்கன்னா அப்போ குந்தி மகாராணி சும்மாலாம் சொல்லலை, அது பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கட் பண்ணுங்க எனக்குங்கிறான். ஏன்னா அது டெம்ப்ரரி, பொய், அது உண்மையில் கட் பண்ணுங்க. ஸோ இது நாம் ஹரே கிருஷ்ணா சொன்னால் தான் புரியும். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? உதாரணத்துக்கு நம்ம ஃபேமிலி, நம்ம ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம், அதெல்லாம் கர்மா பிரகாரம் தான் நடக்கும். அதெல்லாம் கர்மா பிரகாரம் தான், அது நம்ம டக்குன்னு நம்ம மாற்ற முடியாது. நம்ம கூட பிறந்தா நம்ம எப்படி மாற்றுறது? எனக்கு இவங்கள பிரதராக கொடுங்க, சிஸ்டராக கொடுங்கலாம் கேட்க முடியாது. ஸோ சிலதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட், சிலதை மாற்றிடலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டெல்லாம் மாற்றிடலாம், விதியை மாற்றலாம். அதில் சிலது மாற்ற முடியாது. நம்ம ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம், ஒரு ஊரில் பிறக்கிறோம், அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. வேறு ஸோ பகவானோட பிளான் வேறு. பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகத்தை விட்டு ஏன் உலகத்தை வாங்குறார் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ அது ட்ரை பண்ணி ஆகணும். நாம் என்ன சொல்கிறோம், நான் இந்த உலகத்தில் இருக்கேன், இதை நீங்கள் சரிப்படுத்துன்னு கேட்குறேன். அது பைத்தியக்காரன். ஏன்னா கிருஷ்ணர் இந்த உலகம் பூரா பிரச்சனையாக தான் இருக்குங்கிறாரு. இது உண்மை. இது கொஞ்சம் யோசித்தாலும் புரியும். இந்த உலகம் பிரபுபாத் எழுதுகிற பாகவத்தில் இருக்க மேல் லோகத்துலேயும் பிரச்சனை இருக்குது. ஈவன் இந்திராவுக்கு பிரச்சனையெல்லாம் வரும். அவருக்கு டென்ஷன் இருக்கும், ப்ரெஷரு எல்லாமே இருக்குது, இந்திரனுக்கு இருக்குது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிற இந்த உலகத்தை விட்டு என் உலகத்துக்கு வான்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் பல இடத்துல சொல்கிறார். பெட்டர் அவர் சொல்கிற நம்ம பிளானை எடுத்துக்கலாமே. கூப்பிட்றாரு, நான் அடம் பிடிக்கிறேன், இல்லை எனக்கு இங்கே எல்லாம் சரி பண்ணுங்கன்னா இது நடக்காது. வேறு ஏதாவது கேள்விகள்?
ஹரே கிருஷ்ணா பிரபு. தூய பக்தர்கள் தமது புகழை பாடும் இடங்களில் தாம் எழுந்தருள்வதாக பகவானே கூறியுள்ளார் சொல்லியிருக்காங்க பிரபு. ஆமாம். இப்போ நம்மளாம் வந்து பக்தியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் பகவானுடைய புகழ் பாடும்போது அப்போ அங்கே எழுந்திருப்பாருங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஏன் வருவார்? இட்ஸ் நாட் தட் வரமாட்டார்லாம் கிடையாது. கிருஷ்ணா டெஃபினெட்லி கம்ஸ். அது சட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு ரூப கோஸ்வாமி சொல்கிறார். அத்தஹ ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நபவே கிரஹ்யம் இந்திரியாயி. இந்த இந்திரியங்கள் வச்சு கிருஷ்ணர் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்கிறார். சேவோன்முகே ஜிஹ்வாதோ ஸ்வயமேவ ஸ்புரத்யதா. ஜிஹ்வானா நாக்கு, இந்த நாக்கு உபயோகிச்சு சேவை செய் புரிய ஆரம்பிக்குங்கிறார். கிருஷ்ணா இங்கே எல்லாத இடம் கிடையாது, ஆனால் நம்ம இந்திரியங்களுக்கு புரியாது. ரூப கோஸ்வாமி சொல்கிறார் நமக்கு புரியாது, பட் இருந்தாலும் செய்யுங்கிறான். ஸோ ரூப கோஸ்வாமி ஆச்சாரியாஸ் அவங்க சொல்கிறாங்களா செய்யணும், தென் புரியுங்கிறாரு. புரியும், இட்ஸ் ட்ரூ, எஸ். ஸோ நம்ம இந்திரியங்கள்லாம் கெட்டுப்போன இந்திரியங்கள், இம்பர்ஃபெக்ட் இந்திரியங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம இந்திரியங்கள் பர்ஃபெக்ட்னு நினைக்கிறோம். அது ஒரு மாயா. ஆனால் அது பர்ஃபெக்ட் இல்லை, நான் புரிஞ்சுக்கணும். என் மனசு பர்ஃபெக்ட் இல்லை, என் புத்தி பர்ஃபெக்ட் இல்லை, 5 இந்திரியங்கள் பர்ஃபெக்ட் இல்லை, அதை நான் புரிஞ்சுக்கணும். அப்போ எது பர்ஃபெக்ட்னா கிருஷ்ணா தான் பர்ஃபெக்ட். அப்போ கிருஷ்ணா என்ன சொல்கிறார் செய்யணும், அவ்வளோதான் முடிஞ்சது. என் இந்திரியங்கள் சொல்கிறபடி கேட்டேன்னா மாட்டுவேன், நோ டவுட். இது ஆச்சாரியர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான், பிரபுபாதர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்திரியங்கள் நம்பக்கூடாது, பட் நம்ம இந்திரியங்கள் நம்புகிறோம், அதுதான் பிரச்சனை. பக்தர்கள் ஒன்று கூடி கோயிலில் பண்ணக்கூடிய பூஜைகளை வந்து டேரெக்டாக எடுத்து நம்ம வீட்டில் பண்ணும்போது எடுத்துக்கிறது எப்படி போகுது? அங்கேயும் பரவாயில்ல, நோ டவுட் அபவுட். பட் தனிப்பட்ட முறையில் தான் நாங்கள் வீட்டில் பண்ணுறோம், பக்தர்கள் சங்கம் கிடையாது. யா, அஃப்கோர்ஸ். பட் நம்ம இனிஷியலாக பக்தரோட சங்கத்தெல்லாம் பண்ணணும், வீட்லேயும் பண்ணணும், பட் டிவோட்டி அசோசியேஷன் வேணும். பிரபுபாத் சொல்லியிருக்காரு, எல்லாம் சேர்ந்து. நேற்று கூட மகாராஜ் முன்னா சொன்னார், சங்கீர்த்தனை எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனியாக வீட்டில் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். பண்ணுற முடிஞ்ச வரைக்கும், பட் சேர்ந்து பண்ணுறது ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஒருத்தர் கிச்சன் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க, பூஜா டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவரே கிச்சனும் பார்க்கணும், பூஜா பார்க்கணும், கிளாஸு கொடுக்கணும், துடைக்கணும்னு அதிகம் பண்ண முடியும். எல்லோரும் சங்கீர்த்தன் எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கலியுகத்தில் சங்கீர்த்தன் தான் பெஸ்ட். வீட்லேயும் பண்ணுவோம், இப்போ வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து பண்ணும்போது ஓகே, பர்டன் கம்மியாக இருக்கும். அது இருக்குது. ஒருத்தர் ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலும் ஈஸியாகிடும். யா, சாதனான்றது தனிப்பட்ட நபருக்குரியதுங்களா? எஸ், சேர்ந்து பண்ணக்கூடிய சாதனை. அதுவும் சாதனாக்குள்ள அதையும் இருக்குது. பட் சாதனைகள் தனியாக ஜப்பா பண்ணுறதெல்லாம் சாதனா, தனியாக நான் பண்ணுவோம். சாதனா தனியாக பண்ணி ஆகணும், அப்போ சேர்ந்தும் பண்ணுவோம். அந்த சேர்ந்தும் பண்ணுறது கூட சாதனால ஒரு பகுதி தான். இப்போ இதுவும் சாதனா தான். எல்லோரும் உட்காந்துட்டு இதுவும் சாதனையில் வரும், நோ டவுட் அபவுட் இட். ஆமாம். நான் வந்து கண்டினியூஸாக சாண்டிங் பண்ணும்போது மட்டும்தான் அது கிருஷ்ண பக்தியில் வரும். சப்போஸ் நான் வந்து பௌதிக உலகத்தில் வந்து ஒரு ஜாபில் போய்கிட்டே வந்து சைமல்டேனியஸாக கிருஷ்ணாவை நினச்சிக்கிட்டு இருக்கிற சாதனை வரும். அதுவும் சாதனையில் வரும், அஃப்கோர்ஸ். ஏ, அதுவும் சாதனால் வரும். கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா சாதனா. கிருஷ்ணா கனெக்ட் பண்ணும்போது எல்லாமே சாதனாவாக மாறும். ஆமாம். விதுரர் வந்து டிட்டாச்சாக இருக்காங்கன்னா அப்படின்னு ஊருட்டு ஒதுங்கி இருப்பேன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு புரியும், நான் உடல் கிடையாது அப்படிங்கிற புரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும். தட் இஸ் டிட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட்னா யாரு கூட பேச மாட்டாங்க, மூஞ்சியே பார்க்க மாட்டான்னு அர்த்தம் கிடையாது.
விதுரா ரியலி டிட்டாச்டு, பட் கருணை காட்டுறார் திருத்தராஷ்டிரம் மேலே. நல்லா புரிஞ்சு, டிட்டாச்மெண்ட்னா அவங்க பார்க்கவே மாட்டேன் பேசவே மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி கிடையாது. அவங்க எல்லாத்துக்கூடையும் பேசுவாங்க, பட் உள்ளுக்குள்ளே தெரியும் இது டெம்பரரி. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். புரியுதுங்களா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இது டெம்பரரி, இது ரொம்ப நாள் தாங்காது, அந்த புரிதல் இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகும்போது கூட ரொம்ப டிஸ்டர்ப் ஆக மாட்டான். வேலை தெரியும் அவங்களுக்கு இது எவ்வளோ டெம்பரரி, இது போத்தான் போகுது. ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும்னா கிருஷ்ணா கனெக்ட் பண்ணும்போது தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இல்லை வராது. நம்ம கிருஷ்ணாவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆகிறோமோ இது டெம்பரரின்னு அந்தளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லை நமக்கு புரியாது, டிஃபிகல்ட் தான். ஸோ விதுரா ரியலி டிட்டாச்டு. ஆனால் டிட்டாச்சுன்னு அதுக்காக அவருக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? டிட்டாச்மெண்ட்னா அக்கறை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அக்கறை இருக்கும், பட் டிட்டாச்டு. இது பார்த்து புரிஞ்சுக்கும். டிட்டாச்சாக தான் இருக்கார், பட் அக்கறை இருக்குது. ஏன்னா கிருஷ்ணா கனெக்ட் பண்ணுங்கிறார். அது பக்தி. தட் இஸ் பக்தி. பகவத்கீதை கிருஷ்ணர் பேசியிருக்காரு, அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, டிட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறார். இது என்னது? இதெல்லாம் பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுங்கிற, டிட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. இப்போ ரெண்டு இல்லாமல் இருக்குன்னா பக்தி பண்ணுறவங்களுக்கு தான் அது இருக்கும். அவங்களுக்கு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, டிட்டாச்மெண்ட்டும் கிடையாது. அப்படி ஒரு ஸ்டேட் அது. அது நம்ம டிவோஷன் பண்ண வரும். நோ டவுட் அபவுட் இட், அது வரும். விதுரர் அந்த மாதிரி தான் வந்தார். அவர் திருத்தராஷ்டிரம் மேலே அட்டாச்சுன்னு சொல்ல முடியாது, டிட்டாச்சுன்னு சொல்ல முடியாது. அவர் கருணை காட்டுறார். இது ரெண்டும் கெட்டான், அதுக்கும் மேலே ஆக்சுவலி ஸ்பீக்கிங். விதியை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம். இப்போது நம்ம ஒரு ஜோசியர்கிட்ட போகிறோம்னா நம்ம ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சில விஷயம். இப்போ சில விஷயம் நமக்கு தப்பாக சொல்கிறாங்க. இப்போ அந்த தப்பாக சொல்கிறத நம்ம மாற்றணுன்ட்டு சில முயற்சிகள் எடுத்து பண்ணுறோம். ஆனால் அப்படி நம்ம எடுக்கிற முயற்சியே அந்த விதிக்கு அதே விதியே கொண்டு போய் ரீச் ஆகிடுது. இப்போ நம்ம அந்த முயற்சி எடுக்கிறனால அந்த தப்பாக போய் முடியுதுங்களா? நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தாலே அதே இடத்துல தான் டெஸ்டினி ஆகிருக்கோம். ஸோ உங்கள் கேள்வி என்ன அதில்? அதாவது இப்போ ஒரு ஜோசியர் இல்லை, உங்கள் கேள்வி என்னன்னு கேட்குறேன். அதாவது நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் ஒரு டெஸ்டினி வந்துட்டு தீர்மானிக்கப்பட்டதுன்னா நம்ம எடுக்கிற முயற்சி தான் இந்த டெஸ்டினி போய் ரீச் ஆகுதுங்களா, இல்லை நம்ம எதுவுமே பண்ணலன்னா அதே டெஸ்டினி தான் ரீச் ஆகுங்களா? யா, ஸோ நல்ல குவெஷன். கிருஷ்ணர் கிளியராக சொல்கிறார், வேலை செஞ்சே ஆகணுங்கிறார். வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது, வேலை செஞ்சே ஆகணும். பட் விதியில் ஒரு டைப் ஆஃப் விதி எப்படின்னா, ஒரு டைப், எல்லாமே சொல்ல மாட்டேன், சிலது நான் சும்மா இருந்தாலும் அது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பணம் வரணுன்னு இருந்தால் நான் கஷ்டப்படாமல் கூட வரும். ஏன்னா என் விதி பிரகாரம் பணம் வந்து ஆகணும். ஆனால் எல்லாமே அப்படி இருக்குது. அப்படியும் ஒன்று இருக்குது. ஐ திங்க் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஒரு நியூஸில் பார்த்தேன். ஒரு நார்த் இண்டியன் கேரளாவுக்கு வந்தார். வயசு 21 22 தான். லாட்ரி டிக்கெட்டில் 4 கோடி ரூபாய் அடிச்சது. 4 கோடி உட்காந்து தர்மமாக சம்பாதிக்கணும்னா வாழ்நாள் ஆகிடும். அவனுக்கு லாட்ரிக்கு 4 கோடி அடிக்குது. ஒரு நார்மல் லேபரர் தான். அப்போ அவனுக்கு எப்படியோ பணம் வரணும்னு இருக்குது, அவ்வளோதான். அதுக்காக எல்லோரும் லாட்ரி டிக்கெட் வாங்கலாமான்னு ஏமாந்துருவான். புரியுதுங்களா? இட்ஸ் அ கேஸ். ஒரு நாமளும் லாட்ரி வாங்கலாம், பணம் அடிச்சிருச்சு. ஆனால் மேபி இவனுக்கு ஒன்றுமே அடிக்காது. ஸோ நம்பர் 1, கிருஷ்ணா பகவத்கீதை சொல்கிறார், விதியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்பர் 1, அது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. கலியுகத்தில் இது உண்மை. ஜாதகாரலுக்கே சாபம் இருக்குது, ஃபுல்லாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க ஒரு சாபம் இருக்குது. கிருஷ்ணர் நம்ப மாட்டேங்கிறாங்க, இவனை போய் நம்புகிறாங்க. கிருஷ்ணர் போய் ஜாதகம்னு ஒன்று இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அவங்களால. அவங்க சாபமெல்லாம் இருக்குது. கிருஷ்ணா கிளியராக சொல்கிற, நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. தட்ஸ் இட்.
பகவத்கீதை படித்து நம்ம என்ன பண்ணணும் கிருஷ்ணர் சொல்கிறார், ஜஸ்ட் கீப் கோயிங். அவர் ஏதோ ஜாதகம் வருது, அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் சரியாயிடும்னா இஸ் சீட்டிங் யூ. பரிகாரங்கிறதே பெரிய சீட்டிங், இது உண்மை. ஆனால் எல்லோரும் மக்களுக்கு அதுதான் பிடிக்கும், ஏன்னா அது ஈஸி. பரிகாரம் கேட்குறதுக்கு ஈஸி, செய்கிறதுக்கு ஈஸி, ஆனால் அது நடக்காது. இது கிளியராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சீட்டிங் ப்ராசஸ், இதெல்லாம் சீட்டிங். சாஸ்திரத்தில் பரிகாரம்னு எங்களுக்கு கிளியராக இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி மொத்த விதியெல்லாம் போகவே போகாது, பொய். அது மக்களை ஏமாத்துறாங்க. அந்த ஜாக்கிரதை. அதனால தான் பாகவதம் வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் கடமைன்மை நீங்கள் செய்யுங்க. நடக்க போகிற தப்பை நம்மளால மாற்ற முடியாது. கிருஷ்ணா கிளியராக சொல், கர்மன் ஏவ அதிகாரஸ்தே. அவ்வளோதான், உங்கள் வேலை நீங்கள் பண்ணுங்கள், மற்றது அவர் தான் பண்ணுவார். நம்மளால் இதெல்லாம் நிறுத்த முடியாது. அதெல்லாம் முடியாது. என்னோட வேலை மட்டும் செய்கிறார். கர்ம நியாய அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனா. ஃபலத்து மேலே உனக்கு ரைட்டே இல்லைங்கிறார். நாம் யார் எல்லாம் அப்படியே மாத்திருக்கு. யார் நத்திங். இப்போ உடம்பு சரியில்லையா, நான் டாக்டர்கிட்ட போவேன், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். பணம் கொடுப்பேன், மருந்து சாப்பிடுவேன், அவ்வளோதான் பண்ண முடியும். மருந்து வேலை பண்ண வைக்க முடியாது. அது கிருஷ்ணா தான் பண்ணும். கிருஷ்ணா பகவத்கீதை சொல்லியிருக்கார், ஔஷதம் அகம் அப்படிங்கிற, நான் தான் மருந்துங்கிறார். பணம் செலவு பண்ணலாம், மருந்து வேலை பண்ணுமானா அது என் கையில் இல்லை, அது என் கையில் கிடையாது. ஸோ என்னோடய வேலையை நான் பண்ணியாகும். நான் சும்மா உட்காந்துருப்பேன், அவரே பண்ணிக்குவார்னா கிருஷ்ணர் சொல்கிறார், நோ, ஒர்க் பண்ணி தான் ஆகணுங்கிறார். சும்மா உட்காந்துருக்கிறது அது ஒரு வேலை தான், அதுக்கு தண்டனை உண்டு. சும்மா உட்காந்துருக்கிற ஒரு மாதிரி வேலை தான், ஒரு தண்டனை உண்டு. யூ ஹேவ் டு டூ. கிளியராக பேசியிருக்கார் கிருஷ்ணா. என் வேலையை நான் பண்ணணும், பட் கிருஷ்ணர் சொன்னபடி பண்ணணும், அதுதான் கரெக்ட். ஸோ வேறு எது கொஸ்டின்? ஒவ்வொரு வேர்டும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அக்யூரேட்டாக இருக்கு. மெட்டீரியலைஸும் யாருமே ஃபுல்ஃபில் ஆக முடியாது. இன்ஜினியரிங்கும் டிஃபெக்ட்டு. ஐ எடுத்துக்கிட்டோம்னா 25 சென்டிமீட்டருக்கு முன்னாடி அது கிளியர் இல்லை. லாங் டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் தெரியும்னு சொல்லி சயின்ஸ் வருது. அப்போ ஷார்ட் சைட் டிஃபெக்டாக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு வேர்டுமே அதில் டீப்பாக அனலைஸ் பண்ணால் அப்சல்யூட்டாக இருக்குது. ஏன் கிருஷ்ணரோட வார்த்தைகள் அப்சல்யூட், கிருஷ்ணரோட வார்த்தைகள் பர்ஃபெக்ட். அதனால் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். அது நம்ம உட்காந்து யோசிக்கணும் அவசியம் கூட இல்லை. அஃப்கோர்ஸ் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் என்ன சொல்கிற ஆஸ் இட் இஸ் அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. தட்ஸ் எனஃப். ஆமாம். ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? இந்த ஸ்லோகா ரிலேட்டட் கொஷின்ஸ் எதாவது? லாஸ்ட் மகாராஜ் கிளாஸில் கேட்டேன், கிருஷ்ணா கான்சியஸ்னஸில் வந்து அட்வான்ஸ்மெண்ட் வேணும்னா ஆட்டிடியூட் மூலமாக தான் அட்வான்ஸ்மெண்ட். என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வேணும்? அட்வான்ஸ்மெண்ட் இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் த்ரூ ஆட்டிடியூட்னு சொல்கிறாங்க. யா, சர்வீஸ் ஆட்டிடியூட்னா இப்போ ஒரு சர்வீஸ் வந்து ஃபிக்ஸ்டாக செய்கிறதா, இல்லை எந்த சர்வீஸ் வந்தாலும் நம்ம எடுத்து சொல்லணும்? எந்த சர்வீஸும் செய்யலாம். ஆக்சுவலி எந்த விதமான சர்வீஸ்னாலும் செய்யணும். பட் இனிஷியலாக நமக்கு எது வருமோ அதுதான் செய்யணும். இனிஷியல் எல்லோரும் அப்படி தான் போவாங்க. போக போக எல்லோரும் மல்டி சர்வீஸ் பண்ணுவாங்க. அது போக போக நடக்கும். இனிஷியலாக நமக்கு எது வருதோ அதை செய்யணும். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா அப்படின்னு பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார். நமக்கு எது நல்லா வருதோ அதை செய்யணும். பட் சில பேர் எல்லா சேவையும் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இப்போ பிரபுபாதில் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவார். அவர் சமையலும் நல்லா பண்ணுவார். பிரபுபாத் எக்ஸ்பர்ட். ப்ரீச்சிங்லேயும் எக்ஸ்பர்ட்டு. உட்காந்து புக்கு எழுதுவார், அதுலேயும் எக்ஸ்பர்ட். அடுத்தவங்களை புரிஞ்சுக்கல எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். எல்லாமே எக்ஸ்பர்ட், ஆச்சாரியாஸ். ஸோ சம்டைம் நமக்கு எல்லாமே வராது. பட் எது வருதோ நல்லா பண்ணலாம். கிருஷ்ணாக்கு இஸ் ஃபைன், நத்திங் ராங். பட் ஆட்டிடியூடு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆட்டிடியூட்னா மனப்பான்மை. இந்த உலகத்தில் எல்லாமே மனப்பான்மை பொறுத்து தான் ரிசல்ட் வரும். செயல்னால கிடையாது. செயல்னால ரிசல்ட் கிடையாது, எப்பவுமே கிடையாது. எந்த மனப்பான்மையில் செய்கிறனோ அதை பொறுத்து தான் ரிசல்ட் கிடைக்குமோ தவிர செயல் வச்சு ரிசல்ட்டே கிடையாது. எழுதப்பட்டிருக்கு பாகவத்தில். ஆட்டிடியூட். இப்போ இங்கே பல பேர் இங்கே வராங்க, அவங்க எந்த ஆட்டிடியூடில் வராங்களோ அது தகுந்தாப்புல ரிசல்ட் வரும். ஓ இங்கே வந்தாச்சு எல்லாம் நடக்கும், அப்படி கிடையாது. ஆட்டிடியூடு பொறுத்து தான் ரிசல்ட்.
அதுதான் கணக்கே எடுப்பாங்க. ஆக்ஷன் கணக்கு எடுக்க மாட்டான். நம்ம இந்திய சட்டம் அது மாதிரி தான். உலகத்தில் எல்லா சட்டமும் ஆட்டிடியூட் பொறுத்து தான் ரிசல்ட் கொடுப்பான். சட்டமே அப்படி தான் இருக்குது. ஆக்ஷன் வச்சு ரிசல்ட் கிடையாது. அவரோட ஹையஸ்ட் ஆட்டிடியூட் வந்து சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட்னு சொன்னார். எஸ், இதுலேயுமே அதே சென்டென்ஸ் தான் வருது, சர்வீஸ் பண்ணணும். ஏன் அந்த ஆட்டிடியூடு தான் ஃபைனலாக. சர்வெண்ட் ஆஃப் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே 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 போகிறோனோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதும். ஆட்டிடியூடு தான் கணக்கு. எல்லா இடத்துலையும் ஆட்டிடியூடு தான், ஆக்ஷன் கணக்கு கிடையாது. ஏன்னா ஆட்டிடியூடு கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஆக்ஷன் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். ஆட்டிடியூட் கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் கணக்கு. ஸோ அதான் பிரபுபாத் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு. ஆட்டிடியூடு பொறுத்து தான் நம்ம அட்வான்ஸ்மெண்ட்டே இருக்குது. ஆக்ஷன்லாம் கிடையாது. சும்மா நானும் காட்டலாம், அப்படி பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறேன், எல்லாம் பண்ணலாம். கிருஷ்ணாவுக்கு எல்லாம் தெரியும். லைக் பூத்தனா கூட அது மாதிரி தான். இந்த பூத்தனா கதை ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. இந்த பூத்தனா வெளியில் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது? கிருஷ்ணாவுக்கு சேவை செய்கிற மாதிரி வந்தது. அப்படி தான் வந்தான். எல்லோரும் நம்பிட்டாங்க, இன்க்ளூடிங் யசோதை, நந்தமாரா. ஆக்ஷன் அப்படி, ஆனால் ஆட்டிடியூட் கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டார். ஸோ வெளியில் நான் நடிக்கலாம், அப்படியே அப்படி இப்படி எல்லாம் அப்படி இப்படி செய்யலாம். ஆட்டிடியூட் கிருஷ்ணா புரிஞ்சுக்குவார். கிருஷ்ணாவுக்கு புரியும், பியூர் டிவோட்டி புரியும். நீங்கள் 2 பேருக்கும் புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் எந்த ஆட்டிடியூடில் வர்றாங்க அப்படின்னு. ஸோ அந்த பூத்தனா கதையில் அது ஒன்று தெரியும். வெளியில் பார்க்குறதுக்கு அப்படி, ஆனால் உள்ளே வேறு மாதிரி. இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. நாம் ஆட்டிடியூட் ஒழுங்காக இருந்தால் தான் அடுத்தவங்க ஆட்டிடியூட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்மளும் கண்டுபிடிக்கலாம், கிருஷ்ணாவில் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஆட்டிடியூட் பர்ஃபெக்டாக இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இவங்க எப்படி வராங்க, எதுக்கு வராங்க கண்டுபிடிச்சிடலாம். அந்த கிருஷ்ணா அந்த புத்தி கொடுப்பார். ஸோ இது பாகவதம் படிக்கும்போது அது எல்லாமே புரியும் நமக்கும். டிவோட்டீஸுக்கும் அந்த மாதிரி இருப்பான். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ்? ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் ஆட்டிடியூடால் மட்டுமே பகவானுடைய கோல விரோதம் போயிட முடியுமா? ஆட்டிடியூட் இருந்தாலும் ஆக்டிவிட்டி இருக்கும் இல்லையா? ஆக்டிவிட்டி ஏதோ ஒரு செயல் இருக்கிற திருநாமத்தை மட்டுமே ஜெயிப்பிக்கிற நல்லா ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வந்து ஜெயிக்கும் போது சரி, அந்த ஆக்டிவிட்டினால ஒன்றும் வரப்போகிறது இல்லைல்ல. அந்த ஆட்டிடியூடாலே போயிட முடியும். அது ஆக்டிவிட்டி. சாண்டிங் ஆல்சோ ஆக்டிவிட்டி. இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் மனசில் தானே போகிறது. அதுவும் ஆக்டிவிட்டி தான். சரி, அது ஒரு ஆக்டிவிட்டி தான். நான் சாண்ட் பண்ணுறதே ஒரு ஆக்டிவிட்டி தான். பட் சாண்டிங் பண்ணுறேன், எந்த ஆட்டிடியூடில் சாண்ட் பண்ணுற கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும். சில பேர் நான் அப்பா காலையில் சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான்பாங்க. அவன் எந்த ஆட்டிடியூடில் சாண்ட் பண்ணுறான்னு கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? நான் வெளியே அப்பா எப்போ சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவன் உள்ள எந்த ஆட்டிடியூடில் சாண்ட் பண்ண எனக்கு தெரியாது. ஸோ நான் கமெண்ட்டும் பண்ணக்கூடாது, தப்பது. பட் கிருஷ்ணாவுக்கு எல்லாம் தெரியும். ஸோ பாகவதம் படிக்கும்பொழுது அதெல்லாம் தெரியும். மகாராஜ் கூட சொன்ன பிரலம்பாசுரன் உள்ளே வரும்போது ரொம்ப நல்லவனாக உள்ளே வரான். கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும் யூஸ்லெஸ், டேஞ்சர், வேறு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கவே முடியாது. கிருஷ்ணர் அதானே சொல்கிறார், நஹி கஷ்டத்து க்ஷணம் அப்பிங்கிறார். ஒரு க்ஷணம் கூட நீ சும்மா இருக்க முடியாதுங்கிறாரு கிருஷ்ணா. சில பேர் சும்மா உட்காந்துருந்தாலும் மனசில் ஓடிக்கிட்டே இருப்பான். அது ஒரு ஆக்டிவிட்டி தான். கிருஷ்ணா எல்லாம் பார்ப்பார், ஆட்டிடியூடெல்லாம் பார்ப்பார். ஸோ நம்ம யாரையும் ஏமாத்திடலாம், கிருஷ்ணர் ஏமாற்ற முடியாது. கிருஷ்ணர் ஏமாறலாம். அதனால தான் கிருஷ்ணா உலகத்திலே பயங்கரமான சீட்டை யாருன்னா கிருஷ்ணா தான். அப்படியே போடுவாங்க, கிருஷ்ணர் யாரையும் சொல்கிறார் இல்லையா, என்னது, ஆஃப் கேம்பிளிங்ஸ் அண்ட் சீட் தியூதானாம் சலைதா இஸ்மி. கேம்பிளிங்கில் நான் சீட்டை கிருஷ்ணர் ஏமாற்ற முடியாது. ஸோ
மேபி நான் ஆக்ஷன் எல்லாத்தையும் ஏமாற்றலாம், ஆட்டிடியூட் கிருஷ்ணாக்கு தெரியும். அதை பொறுத்து தான் ரிசல்ட்டே. அப்போ ஹரிநாமா சொல்லும்போது ஆட்டிடியூடு மாறும். அதுதான் மோஸ்ட். ஏன் ஹரே கிருஷ்ணானா ஆட்டிடியூடு மாற்றும். ரூட் நம்ம எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே சரியாக பண்ணுவாங்க ஹரே கிருஷ்ணா. மற்றதெல்லாம் வெளியில். நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், தட்ஸ் குட், நல்லது. அதெல்லாம் அவுட் சைடு. பட் அது வேணும். காலையில் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், தட்ஸ் ஓகே. பட் சாண்டிங் பண்ணுறோன்னா தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் உதட்டளவில் வேணா சொல்லிக்கிறேன் ஒழிஞ்சு உண்மையிலுமே மனதளவில் நான் உண்மையிலுமே ரியல் சர்வெண்ட்ன்றது புரிய வரணும்னாக்க சாண்டிங் ஹெல்ப் பண்ணலாம். எஸ், சாண்டிங். சாண்டிங் வந்து அப்போ தான் அது வரும். இல்லை நான் பாஸாக இருக்க தான் பார்ப்பேன். சர்வெண்ட்டாக இருக்க பிடிக்காது, பாஸாக இருக்க தான் பிடிக்கும். நாம சொல்ல சொல்ல சர்வெண்ட்டோட இருப்போம். ஸோ கணக்கில் ஆட்டிடியூட் தான். பிரபுபாத் எழுதியிருக்கார், கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆட்டிடியூட் ஆஃப் த ஃபாலோவர் அப்படின்பார். மனப்பான்மை தான் கணக்கு. பேருக்காக நானும் திலக் போடலாம், தோத்தி கட்டலாம், அப்படியே எல்லாம் பேக் வச்சுட்டு சுற்றலாம். பேருக்காக பண்ணலாம். பூத்தனா மாதிரி ஆயிடுவோம். பூத்தனா அது மாதிரி தான். ஏன்னா பூத்தனா பார்த்த உடனே சில பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சாக்ஷாத் பார்வதியே வீட்டுக்கு வந்துட்டாங்களோன்னு கேட்பாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க, பாவத்தில் வருது. பார்வதியே வீட்டுக்கு வந்துட்டாங்களா, என்னோட இந்த பெண் இப்படி ஒரு பெண்ணா, அப்படியே விட்டுட்டாங்க. நேராக கிருஷ்ணர் ரூமுக்கே விட்டுட்டாங்க. யாருமே ஸ்டாப் பண்ணல. வரவங்க எல்லாம் வழி கொடுக்குறாங்க, நீ போ கிருஷ்ணரை பார். கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ வேறு ஏதாவது கொஷன்ஸ் இருக்கா? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சில அறிவிப்புகள், அனௌன்ஸ்மெண்ட்ஸ். சில அறிவிப்புகள். வருகிற 27 மார்ச் ராமநவமி, எல்லோரும் அவசியம் வந்து கலந்துக்குங்க. ராமநவமி அன்னைக்கு சாயங்காலம் ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அபிஷேகம் இதெல்லாம் இருக்கும். அவசியம் வந்து கலந்துக்குங்க. அப்புறம் அடுத்தது மார்ச் 29ஆம் தேதி கீதா 18 கோர்ஸ் புதுசாக ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் கலந்துக்காதவங்க அதில் பேர் கொடுத்து பயன்படுத்திக்கோங்க. மார்ச் 29ஆம் தேதி அதே தேதியில் வந்து பக்தி பிரவேஷ் அந்த கோர்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. அதில் பேர் கொடுக்குறவங்களும் கொடுத்துக்குங்க. அப்புறம் மார்ச் 31ஆம் தேதி ஹிஸ் கிரேஸ் ராதிகா வல்லபதாஸ் பிரபு இங்கே வராரு. அவர் ஸ்பீச் கொடுக்குறாரு. காலையில் 10 மணிக்கு இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அவசியம் கலந்துக்குங்க, நல்ல பயன்பெறலாம். அப்புறம் ஏப்ரல் 18ஆம் தேதி ஊட்டி ரத யாத்திரை, கலந்துக்க விரும்புகிறவங்க கலந்துக்கலாம். இதில் முக்கியம் 31ஆம் தேதி பப்ளிக் ஹாலிடே, அன்றைக்கி லீவ் தான், செவ்வாய்க்கிழமை லீவு. அன்றைக்கி ராதிகா வல்லபிரபு முக்கியமான விஷயங்கள் பேச போகிறார். பாகவத்தில் தான் பேசுகிறார். நம்ம படித்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால் இங்கே வர்றார். காலையில் ஒரு 3 மணி நேரம், ஈவினிங் 3 மணி நேரம். டைமிங்ஸ் ஒன்று போட்டிருக்கோம், பட் மேபி லிட்டில் சேஞ்ச் ஆகலாம், தெரியல. பட் அவசியம் அன்றைக்கி வாங்க. நம்ம படித்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவர் ரொம்ப சீனியர் டிவோட்டி, ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்க போகிறார். எல்லோரும் வாங்க. அந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம். ஸோ யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय. ओम तत्सत्. हरे कृष्णा. हरे कृष्णा.